Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, பணம் உங்களிடம் அதிகம் சேர வேண்டுமா? இதுதாங்க கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது பார்க்கலாம் வாங்க. இப்போது எல்லோருக்குமே ஒரு விருப்பம் இருக்குது. நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், நம்மக்கிட்ட பணம் அதிகமாக சேரணும், நம்ம பெரிய செல்வந்தராகணும் அப்படின்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்குது. ஏன்னா தேவை இருக்குது. அப்போது இதில் எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முயற்சி செய்யாதது ஒரு தடையா அப்படின்னு கேட்டால், முயற்சி செஞ்சோம்னா அதை மாற்றிக்க முடியும். ஆனால் எல்லாமே செஞ்சும் நமக்கு பணம் நம்மக்கிட்ட சேர்றது ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்படுது அப்படின்னு சொன்னால், அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் செட்டு தாங்க. நம்மளுடைய மனம்தான், மனதினுடைய எண்ணம் தான் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதை நம்ம இங்கே பார்க்கலாமாங்க. இப்போது ஒரு செல்வந்தர் இருக்கார், அவர் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கார், நம்மளை சுற்றிலுமே இருக்காங்க. அந்த மாதிரி செல்வந்தராக நிறைய மனிதர்கள் இருக்காங்க. சொசைட்டியில் பார்க்குறோம், ஒரு மீடியாவில் பார்க்குறோம். இப்போது நமக்கு அவங்கள பார்க்கும்போது பொதுவாகவே ஒரு எண்ணம் என்ன தோணுதுன்னா, அவங்கள பார்க்கும்போது நம்ம முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறோமா, அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி அடையிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் அந்த செல்வந்தருடைய நிலையை அடைஞ்சிருப்போம். மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா, மகிழ்ச்சி அடையாத ஒரு காரணம் இருந்தது அப்படின்னு சொன்னால், அது எதாக இருக்கும்னா, அவங்கக்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த மகிழ்ச்சி அடையாததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு தேவைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, நமக்கும் அது தேவை. ஆனால் அவங்கக்கிட்ட அது அந்த செல்வம் இருக்கிறது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கல. அப்போது அந்த எதை பார்த்தெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சி அடையலையோ, அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்சிருது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்க. இப்போ ஒருத்தர் வீட்டில் ஒரு பொருளை பார்க்குறீங்க, அதை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கும்போது அந்த பொருளை பார்த்து நீங்கள் ஒரு ஆசைப்படுறீங்க இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த பொருளை நீங்கள் வாங்கிறதுக்கான எல்லா சாத்தியமுமே உங்களுக்கு உருவாகும். அதாவது அந்த பாசிபிலிட்டின்றது உருவாகும். அதனால் நீங்கள் அந்த பொருளை வாங்குறது வாய்ப்பு உருவாகும். நீங்கள் அதை மொத்தமாக பணம் கொடுத்து வாங்குறீங்களா அல்லது தவணை முறையில் வாங்குறீங்களா, அதெல்லாம் அடுத்த பட்சம். ஆனால் அந்த பொருளை நீங்கள் வாங்குவீங்க. எதெல்லாம் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்களோ, அதனுடைய அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு அந்த பொருள் தேவை அப்படின்றத இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்கும். அதன் மூலமாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அந்த பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியினுடைய அம்சம், முக்கியமான அம்சம். இதைத்தான் நம்ம இங்கே ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்கோம். இது செல்வத்திலையும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக பொருந்தும். செல்வத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களுமே இது பொருத்தமான செயல்பாடாக தான் இருக்கும். இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பணத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். உதாரணத்துக்கு தான் ஒரு பொருளை பற்றி பேசுவோம். இப்போ ஒருத்தர் பணக்காரராக இருக்கார், ஒரு செல்வந்தராக இருக்கார் அப்படின்னு சொன்னால், நம்ம அவரை பார்த்து ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். அவரை பார்க்கும்போது நம்மளுடைய மனசில் ஒரு சின்ன அளவில் கூட ஒரு 1% கூட நம்மக்கிட்ட அந்த பொறாமை எண்ணமோ அல்லது அவர் மேலே ஒரு வெறுப்பு உணர்வோ நம்ம காமிக்கக்கூடாது. அவர் மேலே ஆகட்டும், அவர் வச்சிருக்கிற செல்வத்து மேலே ஆகட்டும், அந்த பொறாமை குணத்தையும் ஒரு வெறுப்பு உணர்வையும் நம்ம 1% நம்ம காமிச்சோம்னா கூட அது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு செல்வந்தர் அப்படின்ற நிலையை அடையிறதுக்கு அதுவே ஒரு தடையாக மாறிடுதுங்க. இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் அடையக்கூடிய விஷயமா இருந்திருக்கும். நீங்கள் எதையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடையாமல் அந்த விஷயத்தின் மீது விருப்பம் மட்டும் வைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கை கட்டின தூரத்தில் இருக்கும், ஆனால் உங்கள் கைக்கு கிடச்சிருக்காது. அதனால் நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு பொருளாகட்டும், முக்கியமாக நம்ம இங்கே பணத்தை பற்றி பேசுகிறதுனால, பணம் அப்படின்ற ஒரு செல்வம், ஒரு பொருளாதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பொருளாதாரம் உங்கள்கிட்ட நிறைஞ்சு இருக்கணும்னா, நீங்கள் அந்த பொருளாதாரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்க. மற்றவங்க பொருளாதார வளர்ச்சியோடு இருக்கிறாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்க. அவங்க மேலேயோ அவங்க வச்சுருக்கிற ஒரு பொருளாதாரத்தின் மேலேயோ அவங்க வச்சுருக்கிற அந்த வசதி வாய்ப்பு மேலேயோ நீங்கள் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு வெறுப்பான வார்த்தைகளையோ அல்லது நீங்கள் அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு பொறாமையோ நீங்கள் எப்போவுமே வெளிப்படுத்த வேண்டாம். அதை நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளேயும் வச்சுக்க வேண்டாம். உங்களை சுற்றி உள்ளவங்ககிட்ட நீங்கள் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தோட ஒரு கருத்துக்களை பரிமாற வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறது. இந்த மாதிரி ஒரு தெளிவான நீங்கள் மனநிலைக்கு
வந்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தெளிவான மனநிலையை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செல்வம் வந்து உங்களுக்கும் வந்து அடையக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கும். அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முயற்சியும் பார்த்திங்கன்னா அந்த செல்வத்தை அடையிற மாதிரி ஒரு முயற்சிகளை நீங்கள் முழுமையாக செய்வீங்க. அந்த வாய்ப்புகளை இந்த சமூகமும் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சுய தொழிலாகட்டும், ஒரு வேலை வாய்ப்பாகட்டும், அல்லது உங்களுடைய முயற்சியில் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியில் நல்ல விதமாக நீங்கள் வந்து பொருளாதாரத்தை நீங்கள் வந்து மேம்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த விஷயத்தில் உங்களுடைய பொருளாதாரம் நிச்சயமாக மேம்படும். அது வந்து படிப்படியாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க, பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கங்க. நீங்கள் மற்றவங்ககிட்ட இருக்கிற அந்த பொருளாதாரம், அந்த பணம் அப்படிங்கிற ஒரு சக்தியை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிங்கன்னா மட்டும்தான் அந்த பணம் அப்படின்ற சக்தி வந்து உங்களுக்கும் வந்தடையும். அந்த பொருளாதாரத்தில் வந்து நீங்களும் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை அடைவீங்க. இதுதான் ஒரு பொதுவான விதியை தவிர, இதை தவிர வேறு ரகசியம் எதுவுமே இல்லை. ஆனால் நம்மளுடைய நோக்கம் வந்து பணமாகவே இருக்கக்கூடாது, அந்த பணத்தின் மீதே குறியாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய வேலைகளை செய்கிறோம், நம்மளுடைய உழைப்பை மேம்படுத்துகிறோம், அதன் மூலமாக நம்மளுடைய திறமையை பயன்படுத்துகிறோம். இதன் மூலமாக தான் நம்ம வந்து பொருளாதாரத்தை உருவாக்கிக்க முடியும், நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்க முடியும். அதில் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்றவங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதுனால மட்டும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் நீங்கள் எல்லா விஷயமும், அதாவது உங்களுடைய உழைப்பு, திறமை, முயற்சி எல்லாமே இருந்து அந்த பணம், மற்றவங்க வச்சுருக்கிற பணத்து மேலே நீங்கள் ஒரு வெறுப்புணர்வையோ ஒரு பொறாமையோ நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் வந்து சேர்றதுல தடை ஏற்படும். அதனால் அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்களில் உங்களுடைய எண்ணத்தில் என்னென்ன மாறுதலை செய்யணும் அப்படிங்கிறத நீங்களே கவனிங்க. உங்களுடைய எண்ணத்தில் இந்த மாறுதலை செஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. உங்களுடைய எண்ணம் வந்து மற்றவங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கிறத பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைங்க. அதே மாதிரி பொருள், அதை விட சிறந்த பொருட்களை உங்களாலேயே வாங்க முடியும். மற்றவங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரமாகட்டும், அவங்களுடைய வசதி வாய்ப்புகளாகட்டும், அவங்களுடைய திறமையாகட்டும், எல்லாத்தையும் நீங்கள் வந்து மதியுங்க. இந்த சொசைட்டியில் நம்ம மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மதிப்பும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் இந்த சொசைட்டி எப்பவுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது. நம்ம எதை கொடுக்குறோமோ அதை நமக்கு திரும்ப கொடுக்கும். நீங்கள் நல்லதை கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லது பல மடங்காக வந்து சேரும். நீங்கள் ஒரு வெறுப்புணர்வை கொடுத்து பாருங்கள், அந்த வெறுப்புணர்வு உங்களுக்கு பெரிய ஒரு வெறுப்புணர்வை வந்து சேர்த்து கொண்டு வரும். நீங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்குங்க, உங்களை தேடி வர விஷயம் எல்லாமே நல்லதாக இருக்கும். நீங்கள் நெகட்டிவான ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் பகிர்ந்து பாருங்கள் ஒரு நாள் முழுவதும். அந்த நாள் முழுவதும் இல்லை, அடுத்த நாளும் உங்களை தேடி வர்றது எல்லாமே நெகட்டிவ் விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு இடத்துல போனாலும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை அமைச்சுக்குங்க. உங்களை சுற்றிலும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும், நேர்மறை விஷயமாக இருக்கட்டும். அந்த மாதிரி நீங்கள் கவனிச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி ஆகட்டும், எல்லாமே வந்து நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். பணம் உங்களிடம் அதிகம் சேர வேண்டுமா அப்படின்ற கேள்விக்கு இதுதான் பதிலாக எங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.